ஹாய்ங்க. சண்டே ஸ்பெஷலில் வந்து இது நான் போட்டிருப்ப மீன் குழம்போடு சேர்ந்து இது மீன் சுக்கான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டை கேட்டாங்க, இது எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடலாமே அப்படிங்கிறக்காக தான் பண்ணேன். நான் சமைக்கும் போது வீடியோ எடுக்கலை, அதான் இப்போ சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, இதெல்லாம் அப்புறம் ஒரு தக்காளி, இதெல்லாம் கருவேப்பிலை, இதெல்லாமே பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு வரமிளகாய் அதையும் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் வந்து அதிலே போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், அந்த கெட்டியான அந்த பேஸ்ட்லேயே வந்து வதங்கி வர வரைக்கும் அந்த மீனையும் அது கூடயே சேர்த்து உடையாமல் நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் அந்த தண்ணி நம்ம அரைச்சி விட்டுருக்கும் போதே தண்ணி இதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முள் இல்லாத மீன் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பாறை மீன் சேர்த்து செஞ்சேன். அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சதை பீஸாக போட்டு செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.